இலங்கையினுடைய முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட இவர் கடற்படை தளபதியாக இருந்து பிரபல்யமானதை விட கொழும்புல நடைபெற்றிருக்கக்கூடிய 11 மாணவர் கடத்தல தான் மிக பெரிதாக பேசப்பட்டவர். இது சார்ந்து இவர் மேல நேரடியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இவர் கைது செய்யப்பட இருந்த நேரத்தில் இவருக்கு சார்பாக 90 பேர் அடங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய சட்டத்தரணிகள் குழாம் ஒன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுது. இதால இவர் கைது செய்யப்படாமல் இவருடைய கைதுக்கான தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு இவர் பிணையில விடுதலை செய்யப்படுறார். ஆனா இவர் மேல தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய கடத்தல் கொலை குற்றச்சாட்டுகள் காரணமாக இவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்று சொல்லி மிக தீவிரமாக செயற்பட்டிருக்கக்கூடிய இருவர், முதலாவது இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு தலைவர் ஷானி அபியசேகர, இரண்டாவது நிஷாந்த டி சில்வா. இவர்கள் இருவருமே இந்த வசந்த கருணாகுடவை இலக்கு வச்சதை காரணமாக வச்சுக்கொண்டு பின்னை நாட்களில் இவர்கள் இருவர் மேலையும் கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுது. உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றப்புலனாய்வு தலைவராக இருந்திருக்கக்கூடிய சாணி அபியசேகரவை நேரடியாகவே பழி வாங்கியிருந்தவர். அது மட்டுமல்லாம இந்த நிஷாந்த டி சில்வாவை கைது செய்யறதுக்கு பலதரப்பட்ட முயற்சிகள் பலதரப்பட்ட வழிகள் இடம்பெற்றுக் கொண்டு வந்தது. இதால நிஷாந்த டி சில்வா இலங்கையை விட்டு வெளியேறி இப்ப சுவிட்சர்லாந்துல அரசியல் தஞ்சம் கோரி இருக்கிறார். இப்படி மிகப்பெரிய குற்றங்கள் எல்லாத்தையுமே செய்து அதை மறைக்கிறதுக்காக அதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக உயர் அதிகாரிகளை கூட ஆட்டி வைத்த நபர்கள் தான் இந்த வசந்த கருணாகுட உட்பட்ட குழுவினர். இப்ப இவர்களை போன்ற பின்புலம் கொண்டிருக்கக்கூடிய 4 பேர், அதாவது இலங்கையினுடைய முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட, முன்னாள் இராணுவ தளபதி ஜகத் ஜயசூரிய, முன்னாள் முப்படைகளினுடைய தளபதி சவேந்திர சில்வா, இவர்களோட சேர்த்து கருணா என அழைக்கப்படுகிற விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கும் எதிராகத்தான் பிரித்தானிய அரசாங்கம் இந்த தடை உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்குது. ஆனா இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதியாக இவர்கள் ஆகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே இவர்களை சுற்றி இலங்கையில் அரங்கேற தொடங்கி இருக்குது. அது மட்டுமல்லாம பிரித்தானியா விதித்திருக்கக்கூடிய இந்த தடைகளை காரணமாக வச்சுக்கொண்டு நேரடியாகவே புலம்பெயர் தமிழர்கள் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. கனேடிய அரசு மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. உண்மையிலேயே நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே இலங்கை அரசியல் பரப்பில் இந்த 2 நாட்கள் இடம்பெற தொடங்கி இருக்குதாக. அவையெல்லாம் என்னன்ற பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, பொதுவாகவே இந்த சிங்கள பகுதிகளில் ஒரு வளமா இருக்குது. அதாவது யுத்த வெற்றி வீரர் என்று சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்து அந்த பட்டத்தை வச்சு சிங்கள மக்கள் மத்தியில் அவர்களை கதாநாயகர்களாக்கி ஆட்சி பீடமேற வைக்கிற வழக்கம் சிங்கள பகுதிகளில் பல ஆண்டு காலமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இப்ப மீள இந்த 2 நாட்களாக அதீதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த பிரித்தானியா வழங்கி இருக்கக்கூடிய இந்த தடை உத்தரவுகளை காரணமாக வச்சுக்கொண்டு முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லி இவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த 3 முன்னாள் தளபதிகளையும் யுத்த வெற்றி வீரர் என்று சொல்லி கௌரவித்து அவர்களை சிங்கள மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கதாநாயகர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இவர்கள் மூவரையும் இலக்கு வச்சு ஒரு புதிய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாம பலதரப்பட்ட தரப்புகள் மேல நேரடியான குற்றச்சாட்டுகள் கூட சுமத்தப்பட்டிருக்குது. அதுல முதலாவது புலம்பெயர் தமிழர்கள். அதாவது இந்த 3 தளபதிகள் மேலையும் இந்த தடைகள் விதிக்கிறதுக்கு காரணம், அதாவது பிரதான காரணம் இந்த புலம்பெயர் தமிழர்கள் தான் என்று சொல்லி இலங்கையினுடைய முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அலி ஜப்ரி அவர்கள் இன்றைக்கு நேரடியான குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, இப்ப புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் எல்லோருமே முன்னர் இருந்ததை விட மிக விடாமுயற்சியோடு இருக்கிறார்கள், மிகுந்த புத்திசாலித்தனமாக செயற்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய நகர்வுகள் தான் இன்றைக்கு இந்த 3 முன்னாள் தளபதிகள் மேலையும் பிரித்தானிய அரசாங்கம் தடை உத்தரவுகளை பிறப்பிக்கிறதுக்கான பிரதான காரணம் என்று சொல்லியும் இவர்கள் தான் இதனுடைய பின்புலத்தில் இருக்கிறதாக முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அலி ஜப்ரி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல அடுத்தது கரி ஆனந்த சங்கரி, இவர் மேலையும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. எப்படி என்று சொன்னா, இந்த கரி ஆனந்த சங்கரி கனேடிய நாடாளுமன்றத்தில் இலங்கையினுடைய இறுதி யுத்தத்தில் இன அழிப்பு நடந்தது உண்மை என்று சொல்லியும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான அந்த இறுதி யுத்தத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய இராணுவத்தினர் அவர்களை வழிநடத்தி இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் என்று சொல்லி இவர்கள் அனைவருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கனேடிய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையோடு நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி என்று சொல்லியும் இவர்களுக்கு இப்ப பதவிகள் கிடைத்த பிறகு இவர்களுடைய ஆதரவின் பேரில் தான் பிரித்தானிய அரசாங்கம் இந்த தடை உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறதாக இலங்கையினுடைய முன்னாள் சிரேஷ்ட ராஜதந்திரி தயான் ஜெயதிலக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாம ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய சாகர காரியவம்சம் கூட ஒரு சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருக்கார். எப்படி என்று சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் இந்த இராணுவத்தினர் இலக்கு வச்சு, அதாவது இறுதி யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இராணுவத்தினர் அவர்களை வழிநடத்தி இருக்கக்கூடிய தளபதிகளை இலக்கு வச்சு இவர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி புலம்பெயர் மக்களால் எடுக்கப்பட்டது. ஆனா அப்ப ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச இது எதுக்குமே இடம்
இடம் கொடுக்கல. இதை காரணமாக வச்சு கொண்டுதான் இவ்வளவு காலமும் பொறுமையாக இருந்து இப்ப இந்த புலம்பெயர் மக்கள் இப்படி ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் இதற்கு இந்த அரசாங்கம் இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி சாகர காரிய வம்சம் பகிரங்கமான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கார். உண்மையிலேயே மிக பெரிதாக பேசப்படுது. பலதரப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே தென்னிலங்கை பகுதியில் உருவாக்க வலிக்கிட்டு மிக பிரதானமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் நாமல் ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்பன்பில, சரத் வீரசேகர, இப்படி எல்லோருமே இதுல சர்ச்சையான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கார்கள். இவர்கள் செய்யக்கூடிய மிக பிரதான விடயம் என்னென்று சொன்னா அந்த 3 முன்னாள் ராணுவ தளபதிகளையுமே அவர்களுக்கு தெரிந்தே கதாநாயகர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்திருக்கக்கூடிய பல விடயங்கள் இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியில் வேணுமென்றே பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இலங்கையில் அடுத்த ஜனாதிபதியாக இவர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை இப்ப இந்த பிரித்தானிய தடை ஏற்படுத்தி இருக்கிறது என்றதான் உண்மை. ஏனென்று சொன்னா சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலவீனம் யுத்த வெற்றி வீரர்களை அவர்கள் தங்களுடைய மீட்பராக கொண்டாடக்கூடிய விடயம். இதே நிலைமை இதற்கு முன்னர் ஒரு காலத்திலேயும் இடம்பெற்றது. யுத்த வெற்றி வீரராக தங்களுடைய மீட்பராக வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் ஜனாதிபதியினுடைய கதிரை அலங்கரித்திருந்தவர். ஆனால் பின்னை நாட்களில் அந்த மக்களாலே அவர் விரட்டியடிக்கப்பட்டவர். இருந்தாலும் இன்னமும் அந்த மக்கள் மத்தியில் அப்படி ஒரு மனநிலை இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்றதுக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய சிங்கள தரப்புகள் எல்லாமே முனையுது. இதுல எந்த விதமான ஐயமே இல்லை. ஏனென்று சொன்னா இந்த 3 தளபதிகளையும் மிக பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் முன்னாள் முப்படைகளினுடைய தளபதி சவேந்திர சில்வா அவர்கள். இவர் வெறுமனவே முப்படைகளுடைய தளபதியாக மட்டுமே இருந்துட்டு போகல. அது மட்டுமல்லாம இப்ப யாழ்ப்பாணத்தில் இடம்பெறக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய தையிட்டி விகாரையினுடைய கட்டுமானத்துக்கு மிக உதவியாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த சவேந்திர சில்வா. இப்படி இவர் செய்திருக்கக்கூடிய இந்த விகாரை கட்டுமானம், அதால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, இப்ப பிரித்தானியா விதித்திருக்கக்கூடிய தடைகள் என்று சொல்லி சகல விடயங்களுமே வேணுமென்று சிங்கள மக்கள் மத்தியில் பரப்பப்பட தொடங்கி இருக்குது. இதை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இப்ப பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்று சொல்லி சகலரும் இணைந்துதான் இந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே எதிர்கால ஜனாதிபதியாக இவர் இலக்கு வச்சுதான் இப்படியான நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுது என்று சொல்லி பலதரப்பட்ட அரசியல் தலைமைகள் சுட்டி காட்டியிருக்குது. இது சார்ந்து அனுர அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னன்னு சொன்னா மிக குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்குது. மிக இலகுவாக புலிகள் அமைப்பு மேலேயும் நேரடியான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இதற்குள்ளேயும் ஒரு குழப்ப நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி என்று சொன்னா சரத் வீரசேகர இந்த பிரித்தானியாவுடைய தடையை பற்றி சொல்லும் போது அதற்குள்ள புலிகள் அமைப்பு இழுத்திருக்கிறார்கள். சொல்லியிருக்கக்கூடிய விடயம் 2009ஆம் ஆண்டு இங்க இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த இறுதி யுத்தத்தை நிப்பாட்ட சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொன்னது. அதாவது புலிகளுக்கு சார்பாக பிரித்தானிய அரசாங்கம் ஒரு முடிவு அறிவித்தது. இருந்தாலும் இலங்கையினுடைய அரசியல் தலைமைகள் அப்ப அதை கேட்டுக்கொள்ளல, தொடர்ந்தும் தங்களுடைய தாக்குதலை முன்னெடுத்தவர்கள். இதற்கு காரணமாக வச்சுக்கொண்டுதான் அப்ப இலங்கை அரசாங்கம் தங்களுடைய கோரிக்கைக்கு செவி மடுக்காத காரணமாக வச்சுக்கொண்டுதான் இப்ப இந்த முன்னாள் ராணுவ தளபதிகள் மேல பிரித்தானியா தடை விதித்திருக்குன்னு சொல்லி விடுதலை புலிகளையும் இதற்குள்ள சரத் வீரசேகர எழுத்திருக்கார். உண்மையிலேயே மிகப்பெரிய குழப்ப நிலையை உருவாக்குறதுக்கா அல்லது இதை பயன்படுத்தி கொண்டு அடுத்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான முயற்சியான்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் ஜனாதிபதி அனுர அரசு இது சார்ந்த எப்படியான முடிவுகள் எடுக்க போகுது, இந்த குழப்பநிலைகள் எல்லாமே எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வர போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விடயங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிக பிரதானமாக இந்த பிரித்தானியா விதித்திருக்கக்கூடிய தடை, அதால இப்ப இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பநிலைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.